இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கான எல்லா ஆதாரங்களையும் நிறுத்தி பார்த்தால், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து புரூக் வெஸ்ட்காட் சொல்கிறார், உலகத்தின் சரித்திரத்தில் வேறு எந்த நிகழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை போல ஆதாரபூர்வமானதாக நிரூபிக்கப்பட்டதில்லை என்று சொன்னால் மிகையாகாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை போல வேறு எந்த நிகழ்ச்சியும் ஆதாரபூர்வமானதாக நிரூபிக்கப்பட்டதில்லை என்று சொன்னால் மிகையாகாது என்று புரூக் வெஸ்ட்காட் தெரிவிக்கிறார். புரொஃபசர் தாமஸ் ஆர்னால்டை குறித்து படித்தவர்கள் இங்கு இருப்பார்கள் நிச்சயம் என்று நம்புகிறேன். ஹிஸ்டரி ஆஃப் ரோம் என்ற மாபெரும் சரித்திர புத்தகத்தை எழுதினார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்குமான ஆதாரங்கள் போதுமானவையாக இருக்கின்றன. சிறப்பான ஆதாரங்கள், சிறப்பில்லா ஆதாரங்கள் என்ற ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரங்கள் சிறப்பான ஆதாரங்கள் என்ற வகையை சேர்ந்ததாகவே இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து துல்லியமாக ஆராய்ச்சி செய்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். நானும் இவர்களை ஆராய்ந்து வருகிறேன். மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்ப வைப்பதற்காக நான் இதை செய்யவில்லை. நான் என்னை திருப்திப்படுத்திக் கொள்ளவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆராய்ச்சி செய்தேன். அவர் சொல்லுகிறார், அவர்கள் மேலும் உலகத்தின் பல சரித்திர குறிப்புகளை நான் பல வருட காலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறேன். நான் சொல்லவில்லை ஐயா, சரித்திர ஆராய்ச்சியாளர் ஹிஸ்டரி ஆஃப் ரோம் புத்தகத்தை எழுதிய தாமஸ் ஆர்னால்ட் அவர்கள் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒன்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை போன்ற உலகத்தில் எந்த சரித்திர சம்பவமும் அவ்வளவு துல்லியமாக ஆதாரங்களோடு